ஈடிக்கும் பயமில்லை, மோடிக்கும் பயமில்லைன்னு உதயநிதி சொல்கிறாரு. இன்னொரு சைடு அவருடைய நெருங்கிய உறவினர்கள் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு. உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குதுங்க. ஏன் மீடியா வந்து ஒரே கேள்வி உதயநிதியை நேரடியாக கேட்க மாட்டேன்றீங்க? உங்களுக்கு ஈடிக்கும் பயம் இல்லை, மோடிக்கும் பயம் இல்லை, உண்மைதான். ரதீஷ் உங்களுக்கு அறிமுகமானவரா இல்லையா? அந்த ஒரே ஒரு கேள்வியை மட்டும் ஏன் மீடியா அவரை பார்த்து கேட்க மாட்டேங்குது? ஆகாஷ் பாசன் ஏங்க ஜனநாயகன்றது என்னங்க? இதே மற்ற மாநிலங்களில் நடந்ததுன்னா இதை விட மோசமாக நடந்திருக்கும். இங்கே எதிர்க்கட்சிகளால் அதை பயன்படுத்த முடியல. நான் ஒன்று கேட்குறேங்க, இன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருந்து இதே நிலைமை வந்து எடப்பாடியோட மகன் மிதுன் அவருக்கு நெருக்கமானவர் ஈடி வளையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவருடைய வீடு சீல் வைக்கப்பட்டு அவர் தப்பி ஓடி இருந்தால், அதே மாதிரி எடப்பாடிக்கு நெருக்கமான வேறொரு உறவினர், இரத்த சொந்தமுள்ள உறவினர் சமன் அனுப்பப்பட்டு அவர் தலைமறைவாகி இருந்தால் திமுக இந்த பிரச்சனையை தெருவாக கொண்டு போய் பேசியிருக்கும். தெருவாக பேசியிருக்கும். அதுதானே இன்றைக்கி அவங்க செய்கிறாங்க. நீங்கள் மீடியா சரியா இல்லை, தமிழ்நாட்டு மீடியா இன்னமும் திமுக கண்ட்ரோலில் இருக்குது. நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் இந்த பாருங்கள், அவர் டெபுட்டி சிஎம், அவர் திமுகவோட இளைஞரணி தலைவர்ன்றது ரெண்டாவது, டெபுட்டி சிஎம் என்பது அவர் பப்ளிக் சர்வெண்ட். உதயநிதி ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய மீடியா சிம்பிளாக ரொம்ப எளிமையாக பாமரனுக்கும் புரிகிற மாதிரி ஒரே கேள்வி, ரதீஷுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா இல்லையா, அவர் உங்களுக்கு நண்பரா இல்லையா? இந்த ஒரு கேள்வியை, நேரடியான கேள்வியை ஏன் உதயநிதியிடம் கேட்பதற்கு தமிழ்நாட்டு மீடியா தயங்குகிறது?